ஓம் விருஷபத்வஜாய வித்மகே குருணிஹஸ்தாய தீமகே தன்னோ குரு பிரசோதயாத். நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நவகிரகங்கள்லேயே முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானோட அதிசார பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அதிசார பயிற்சி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது ஒரு கிரகம் தன்னோட இயல்பை மீறி வேகமாக இன்னொரு ராசிக்கு போகிறது, மறுபடியும் அதே ராசிக்கு திரும்பி வந்துச்சுன்னா அது வக்கரம். வேகமாக போகுது அப்படின்னா அது அதிசாரம். அந்த வகையில குரு பகவான் இப்ப மிதுன ராசியில இருக்கார். ஐப்பசி 1ஆம் தேதி, அதாவது விசுவாவசு வருடம் ஐப்பசி 1ஆம் தேதி சனிக்கிழமை அன்றைய தினம் சனி பிரதோஷம். ஆங்கிலத்துக்கு அக்டோபர் 18ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். கடகராசி அப்படிங்கிறது குரு உச்ச வீடு. அப்ப குரு உச்சம் தொட போறார் அப்படிங்கிறது தான் இந்த அதிசார பயிற்சி நமக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு. எத்தனை நாளைக்கு ஜோசியர் அங்க இருப்பாரு அப்படின்னா, அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் ஒரு 52 நாள் குரு பகவான் உச்சத்தை தொட்டு உங்களுக்கு அற்புதமான யோக பலன்கள் அப்படிங்கிறத வழங்க போறாரு. அதாவது காலபுருஷனுக்கு 9வது வீட்டுக்கும் 12வது வீட்டுக்கும் அதிபதி குரு. தந்தை, தெய்வ அருள், அதிர்ஷ்டம், உயர்கல்வி இதெல்லாம் குறிக்கக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி. அது மாதிரி அயன சயன போகம், செலவுகள் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடத்துக்கும் குரு தான் அதிபதி. அப்படிப்பட்ட குரு பகவான் உச்சம் தொட போறார் அப்படின்னா எல்லா ராசிக்காரர்களுக்குமே அப்படியே ஒரு நெருப்பு மாதிரி எரியும் வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். நம்ம கிட்டையே யாரும் வர முடியாது. அந்த அளவுக்கு எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை, எதிரிகள் இருந்தா வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அத்தனையவும் 52 நாள் குரு பகவான் ஆட்டமா ஆட போறார். குரு விளையாடல் அப்படிங்கிறத நீங்க பார்க்க போறீங்க. அதான் உங்களோட ராசிக்கு குரு என்ன கொடுக்க போறார், இந்த 52 நாள் வாழ்க்கையில நல்லது நடக்குமா, மாற்றம் நடக்குமா, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, எல்லாத்தையும் பார்த்துருவோம். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவானோட அதிசார பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படா இந்த நாள் வரும், நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த நாள் வந்துருச்சு. என்னன்னா ஒரு 58 நாளைக்கு தான் மறுபடியும் ஜென்ம ராசிக்கே குரு வந்துருவாரு. இருந்தாலும் ஒண்ணுமே இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு 58 நாளாவது நம்ம நல்லா இருக்கோம்ல, அது போதும்டா. இந்த 58 நாள் கொஞ்சம் ஒரு லிஃப்ட் கிடைச்சதுன்னா போதும், நான் எப்படியாவது பொழைச்சுக்குவேன். கொஞ்சம் கடங்கண்ணி ஆகி போச்சு, எனக்கு 10 ரூபா ஆகா ஓகோலாம் வாழணும்னு அவசியம் இல்லை, இதை கடங்காரனுக்கு பதில் சொல்லாம நல்லபடியா இருந்தா போதும், கடன் தொல்லை தாங்க முடியல, இப்படி சில பேருக்கு. இன்னும் சில பேருக்கு தேவையில்லாத மருத்துவ செலவுகள், குறிப்பா அப்பாவுக்கு மருத்துவ செலவுகள், தொழில் ரீதியான நட்டங்கள், ஒண்ணுமே இல்லை போ, எல்லாம் படாத பாடுபடுறேன் அப்படிங்கிற நிலைமை இருக்கும். ஏன்னா இதை சரி பண்றதுக்கு தான் இந்த 58 நாள் வந்திருக்கு. எதனால இந்த பிரச்சனை வந்ததுன்னா, ஜென்ம குரு, ஜென்மத்துல குரு இருக்கிறதும் இல்லாம இருக்கிறதும் ஒண்ணு ரெண்டும் தான். அதாவது ஒரு சோறு இருக்கும், ஆனா நம்ம கண்ணு முன்னாடி தான் இருக்கும், நம்மளால சாப்பிட முடியாது. சோறே இல்லைன்னு பட்டினி கிடக்கலாம், ஆனா வச்சுக்கிட்டு கிடக்கிறது எவ்வளவு கஷ்டம். அப்படிதான் குரு ஜென்மத்துல இருந்தோம், அதால 10 பைசா புண்ணியம் இல்லை அப்படிங்கிறது. இதே காலகட்டத்துல 10ஆம் இடத்துல சனி படாத பாடு. 10 அப்படிங்கிறது தொழில்ஸ்தானம், கர்மஸ்தானம். இந்த 10ஆம் இடத்துல சனி இருந்துகிட்டு உங்க கர்மத்தெல்லாம் கூட்டி உங்களை வச்சு செய்யறார் அப்படின்னு தான் சொல்லணும். யாரோ பண்ண பாவம், நான் எவனுக்குமே பாவம் பண்ணது இல்லையா, எவன் பண்ண பாவமோ என் தலையில வந்து விடியுதியா, நான் ஒரு தப்புமே செய்யலையா, பழி என் மேல வந்து விடியுதியா, ஆபீஸ்ல இன்னொருத்தன் பண்ண தப்புக்கு என்ன சஸ்பெண்ட் பண்றாங்க, என்ன பிடிச்சி மேனேஜர் திட்டுறாங்க, என்னோட ப்ரமோஷனை கட் பண்றாங்க, தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் கொண்டாந்து என் தலையில தான் விழுவுது, ஒரு நல்லது கூட நடக்க மாட்டேங்குது, தரித்திரியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. இப்படிதான் பழப்பு அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருந்திருக்கும். அது அப்படியே மூட்டை கட்டுங்க. ஒரு 58 நாள் உங்களுக்கு ஒரு பாலைவனத்துல கிடந்தவனுக்கு பச்சை தண்ணி கிடைச்ச மாதிரி வந்துருச்சு. இப்போ ஒரு 58 நாள் அப்படிங்கிறது ஒரு மீட்பு கிடைச்சிருச்சு. அப்பாடா, இனிமே இதை வச்சு நான் பொழைச்சிக்கொண்டா அப்படிங்கிற உங்களை ஒரு உந்தி தள்ள போற ஒரு 58 நாள் அப்படியே நெருப்பு மாதிரி நிற்பீங்க. உங்க கிட்டக்கே யாரும் வர முடியாது, உங்களை பார்த்தாலே அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த குரு அதிசார காலகட்டத்துல இருக்கு. குரு பகவான் ராசிக்கு 1வது வீட்டுல இருந்து 2வது வீட்டுக்கு போய் உச்சம் அடைகிறார். சாதாரணமா போல தன வாக்கு குடும்பஸ்தானத்துல குருவோட உச்ச ஆட்டத்தை நீங்க பார்க்க போறீங்க. அதாவது தனம், முதல்ல காசு ரொம்ப பஞ்சையா கிடந்தது, 10 ரூபா பையில இல்லை, தங்கவே மாட்டேங்குது, என்னமோ தெரியல. நம்ம அடுத்தவனை பார்த்தா உன்னோட்டெல்லாம் காசு இருக்கு, நம்மள்ட்ட இல்லையே, எனக்கு பொறாமப்படுற கேரக்டரே கிடையாது. ஆனா அடுத்தவனை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு என்கிட்ட காசே தங்கலைங்க, அந்த அளவுக்கு ஆகி போச்சுங்க, அன்றாட செலவு கூட கஷ்டப்பட்டு விட்டாங்க அப்படிங்கிற நிலைமை மாறி 10 ரூபா தங்கும் பணம் வீட்டுல நம்ம செலவு போக, குடும்ப செலவு போக 10 ரூபா மிச்சப்படுத்தி வைக்கலாம் மாசம் முடிஞ்சு. அப்பா இந்த 52 நாள்ல ஒரு 20,000 30,000 மிச்சம் பண்ணி வைக்கிற அளவுக்கு இருக்குப்பா, கடன்லாம் அடைச்சிட்டேன்ப்பா, நல்லா இருக்கப்பா அப்படிங்கிற அளவுக்கு காசு பணத்தை கொடுப்பார். அதான் தனஸ்தானம். அடுத்து வாக்குஸ்தானம்.
கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் இருந்திருப்பீங்க. ஒருத்தன் கடை இத்தனாம் தேதி தரேன்னு சொல்லி அதை அடைக்க முடியாது, போன் போட்டு டார்ச்சல் பண்ணுவாங்க. இதால குடும்ப உறவுகளே கெட்டு போயிருக்கும். வீட்டு தேடி வந்து பணம் கேட்டிருப்பான். உன்னெல்லாம் எவன் அவன்கிட்ட வாங்க சொன்னா எதுக்கு வாங்கினேன் போனேன் வந்தேன் அப்படின்னு கணவன் மனைவிக்குள்ளேயே குடும்பத்துக்குள்ளேயே இந்த தனம் வாக்கு ரெண்டும் சேர்த்து பிரச்சனையை கொடுத்து விட்டுருக்கோம். வாங்கின கடை தனம், அதாவது கடை, அதை வாக்கு சொன்ன தேதியில கொடுக்க முடியல, அது வீடு தேடி வந்திருக்கும், பிரச்சனையை கொடுத்துருக்கோம். இனிமே இதெல்லாம் நடக்காது. கடனெல்லாம் அடைச்சி கௌரவத்தோட இருப்பீங்க. குடும்பத்திலயும் 4 பேர் மதிக்கிற அளவுக்கு நடந்துப்பீங்க. பரவாயில்ல, எங்க வீட்டுக்காரரு இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்காரு, அவர் இப்பெல்லாம் கரெக்டா வேலைக்கு போறாருமா அப்படின்னு சொல்லி வீட்டுல 4 பேர் சொல்ற அளவுக்கு முன்ன மாதிரிலாம் இல்லை, என் வீட்டுக்காரரு இப்ப நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கௌரவம் அப்படிங்கறதும் உங்களுக்கு கிடைக்கும். அதை விட குரு பார்வை அப்படிங்கிறது அற்புதமான யோக பலன்கள் அப்படிங்கறத கொடுக்க போகுது. ஏன்னா குருவோட பார்வை அப்படிங்கிறது ராசிக்கு 6, 8, 10 இந்த 3 வீட்லயும் விழுது. அப்ப 6ஆம் வீட்டுல விழுகிற குரு பார்வை என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ருணரோக சத்துருஸ்தானம், கடனெல்லாம் அடைச்சிரும். நான் ஏற்கனவே சொன்னதுதான், குருவே பணத்தை கொடுக்கிறார், குருவே கடன் அடைக்கிறார். ருணரோக சத்துருஸ்தானம். அப்ப அந்த கடனை பூரா அடைச்சிடலாம். நகை நட்டு இருந்ததுன்னா மீட்டரலாம். இத்தனை நாளா நோட்டீஸ் வந்தது, மேல 10 ரூபா பெரட்டி வச்சு 50,000ங்கிறது 80,000 ஆனதுதான் மிச்சம். வட்டி கூட கட்ட காசு இல்லாம அதிலேயே பெரட்டி வச்சுக்கிட்டு இருந்தேன், இப்ப நகையை மூட்டுட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு கடன் அப்படிங்கிறது அடையும். ஓரளவுக்கு ஒரு 50% கடனாவது அடைஞ்சிரும். அதுல எந்த விதமான மாற்று கருத்து அப்படிங்கறதும் இல்ல. அது மாதிரி உடல் ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது நீங்கும். குறிப்பா இந்த ருணரோக சத்துருஸ்தானத்துல குரு பார்வை விழுவுது அப்படிங்கிறப்ப, ஜென்மத்திலையும் குரு இருந்தார் அப்படிங்கிறப்ப நிறைய உடல் பிணிகள் அப்படிங்கறதும் கிடைச்சிருக்கும். அதை விட்டு இப்ப குரு மருத்துவ செலவுகள் இல்லாம உங்களை வச்சுப்பாரு. ஆஸ்பத்திரியை நோக்கி ஓட வேண்டியதில்லை. உங்களுக்கே உடம்பு சரியில்லைனாலும் யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கும். வீட்டுல பொண்டாட்டி, புள்ள, அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி யாருக்காவது ஒருத்தருக்கு போய் ஆஸ்பத்திரியில கிடந்த சூழல் அப்படிங்கிறது மாதிரி ரொம்ப நிம்மதியா இருக்க போறீங்க அப்படிங்கறது தான் காட்டுது. அது மாதிரி பகையாளிகள் இருக்க மாட்டாங்க. ஆபீஸ்ல ஒருத்தவங்களை போட்டு கொடுக்கறதே முழு நேர வேலையா வச்சிருந்திருப்பான், இப்ப அவன் டிரான்ஸ்பர்ல ஓடி போடுவான். அது மாதிரி அரசியல், பொது நலன், நமக்கு எதிராக சதி செய்யறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும் பாத்தீங்களா. இந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே படிப்படியா கரையும். நீங்க யாரையும் எதுவும் எதிர்த்து நின்றுட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது, தானா சரியாயிடும். 8ஆம் இடத்துலயும் குரு பார்வை விழுதுங்கிறதால கடனை நினைச்சு நிம்மதியா தூக்கம் இல்லாம கடந்தவங்க காலைல எழுந்திரிச்சா அவனுக்கு பதில் சொல்லணும், இவனுக்கு பதில் சொல்லணும்னு நிம்மதியற்ற தூக்கம். அப்படியே பேருக்கு தூங்குறேன், திடுக்குன்னு ஏஞ்சிக்கிறேன், கெட்ட கனவு வருது, என்ன பண்றதுன்னு மன உளைச்சல், இதுல இருந்தெல்லாம் மீண்டு வந்துருவீங்க. இந்த 8ஆம் இட குரு பார்வையால 10ஆம் இடத்துல இருக்கிற சனியவும் குரு பாக்குறார் அப்படிங்கறதால தொழில் ரீதியான வளர்ச்சி அப்படிங்கிறது இதுக்கு மேல படிப்படியா இருக்கும். தொழிலே வேணாண்டா விட்டுட்டு வேலைக்கு எங்கேயாவது போலான்னு இருக்காங்கன்னு நினைக்கிறவங்க கூட செய்யற தொழிலையே திரும்ப செஞ்சு 10 ரூபா கூடுதல் லாபம் அப்படிங்கிறத அடையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. மாதிரி பூட்டி கிடந்த கடையை கூட திறந்து நல்லபடியா தொழில் நடத்தலாம். இதுக்கு மேல 10ஆம் இடத்துல குரு பார்வை விழுதுன்னா, இதனால் வரைக்கும் சனி அங்க இருந்து உங்களோட கர்ம வினையோட கெடுபலன்கள், அதாவது பாவ கணக்கை கழிச்சு விட்டாரு. இப்ப குரு பார்க்க சனி அங்க இருக்கிறதால பூர்வ புண்ணிய கணக்கையும் உங்களுக்கு கொண்டாந்து கொடுப்பாரு. அந்த கர்ம வினையோட பலாபலன்கள், நற்பலன்கள் அப்படிங்கறதையும் உங்களுக்கு கொடுப்பார். அப்படிங்கறதால ஒரு அதிசயமான 58 நாட்கள் அப்படிங்கறதான் இதை சொல்லணும். ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். வியாழக்கிழமையில குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏத்திட்டு மஞ்சள் சாதம், ஒரு எலுமிச்சை சாதமோ புளி சாதமோ ஏலவாளைகளுக்கு குருவுக்கு நைவேத்தியமா வச்சு படைச்சிட்டு அன்னதானமா அதே சாப்பாடை கொடுங்க. மிக அற்புதமான ஒரு 52 நாட்கள் உங்க வாழ்க்கையில காத்துக்கிட்டு இருக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.